ஏன்னா இன்றைக்கி அகாடமி அப்படிங்கிறதுல பவர் ஷட்டவுன் அப்படிங்கிறதுனால அகாடமியில் கரண்ட் இல்லை, இன்னொன்று காரைக்குடியில் தொடர்ச்சியாக மழை பெய்யுதுன்றனால ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அதனால் நம்மளுடைய ஹாலில் வச்சு தான் கிளாஸ் நடத்துகிறோம், வீட்டோட ஹாலில் வச்சு தான் நடத்துகிறோம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சொல்லிவிடுங்க, எழுதிக்கலாம். ஏப்ரல் 3 இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது என்ன அப்படின்னா விருதுநகர் வெம்பக்கோட்டை. நம்ம ஆல்ரெடி அந்த அகழ்வாராய்வு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அகழ்வாராய்வு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகரில் வெம்பக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் எத்தனாவது கட்ட அகழ்வாய்வு போயிட்டுருக்கு அப்படின்னா 3rd phase, 3வது கட்ட அகழ்வாய்வு போயிட்டுருக்கு. 3வது கட்ட அகழ்வாய்வு இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக பின்னால், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கழுத்து வலிக்கும். சும்மா பின்னாடி மூவ் பண்ணிங்க, ஃப்ரீயாக உட்காந்துங்க. ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலிக்கும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ விருதுநகர் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறதுல 3வது கட்ட அகழ்வாய்வு அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த தகவலை யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தங்கம் தென்னரசு அவர்கள் அப்படிங்கிறத நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழகத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவர். ஸோ விருதுநகரில் வெம்பக்கோட்டையில் 3வது கட்ட அகழ்வாய்வு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸோ கோல்டில் செய்யப்பட்ட ஒரு பெல்லு, கோல்டு பெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கயல்விழி ஆன் பண்ணிக்கலாம். கயல்விழி ஏஎஸ்ஐ அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பான்ஷன் என்ன? ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சார். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இல்லையா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் இந்தியா விச் இயர்? 1861 சார். 1861. அதோட முதல் டைரக்டர் ஜெனரலாக இருந்தது யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஏஎஸ்ஐயின் ஃபாதரா அறியப்படுறார். மேம் இருந்தாங்கன்னா அந்த டாபிக் கேளுங்கப்பா, ஆடியோ ஃபைல் போடுறதுக்கு கொடுங்கம்மா. பேசுங்கப்பா, கயல்விழி பேசுங்க. ஏஎஸ்ஐயின் ஃபாதர் சார். ஏஎஸ்சியோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இல்லையா, அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அகழ்வாராய்வு அப்படிங்கிறதுனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னோம். இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் சிவகங்கையில் எத்தனை மாவட்டத்தில் அகழ்வாய்வு போகுதுமா? சிவகங்கையில் மட்டும். அந்த சிவகங்கையில் 4 இடங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்க. அகரம், கொந்தகை, மணலூர், கீழடி. இது உண்மையிலே இது கயல்விழி தானா? இது யாரோ வேற வாய்ஸ் மாதிரி கேட்குது, ஏதோ சின்ன பிள்ளை என்னவோ மழலை பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சு? நல்லா பேசுங்க. அகரம், கொந்தகை, மணலூர், கீழடி. ஓகே, இந்த அகரம், கொந்தகை, மணலூர், கீழடி அப்படிங்கிற 4 இடங்களில் போயிட்டுருக்கு. வனராஜா ஃப்ரம் திருநெல்வேலி, இது எத்தனையாவது அகழ்வாய்வு தெரியுமா? நம்ம சிவகங்கையில் போயிட்டுருக்க, கீழடியில் போயிட்டுருக்கிறது 9ங்க. 9 முடிஞ்சிருச்சு, 9 முடிஞ்சிருச்சு, 10. இப்போ இங்கே வெம்பக்கோட்டையில் 3வது அகழ்வாய்வுன்னு பார்த்துட்ருக்கோம். அகழ்வாய்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அகழ்வாய்வு லாவண்யா சொல்லுமா. புதுக்கோட்டையிலேருந்து ஊரில் போயிட்டுருக்கு. பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் போயிட்டுருக்கு. மதுரை கௌதம் எங்கே போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடில் எங்கே போயிட்டுருக்கு? கொடுமணல். ஈரோடில் எங்கே போயிட்டுருக்கு? கொடுமணல் அப்படிங்கிற ஏரியாவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? எலிசபெத் கோல்டு பெல் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? விருதுநகரில் வெம்பக்கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது முக்கியமானது. இது எத்தனை கிராம்னு கேட்டால் மில்லிகிராமா? 22 மில்லிகிராம். 22 மில்லிகிராம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 22 மில்லிகிராம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான நிகழ்வில் இருக்குது. அரிக்கைமேடு எங்கேப்பா இருக்குது? புதுச்சேரி. அரிக்கைமேடு எங்கே இருக்குது? புதுச்சேரி. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி. அடுத்து பாருங்கள், முக்கியமான நியூஸ் வாசிக்கலாம். சஞ்சனா வாசிங்க. ஓசூர் சஞ்சனா. She didn't get இது மட்டும் இதை பார்த்தா போதும். எழுதி வச்சுங்க. உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் 13 இடங்களில் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட்லேயும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ இஸ்லாமியர்களுடைய ஆட்சி பகுதியாக அது பெரும்பாலான பகுதிகள் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி பகுதியாக இருந்ததுனால அந்த ஆட்சி பகுதியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க. அப்போ உத்தரகாண்டில் 13 இடங்களில் பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க. அதில் 4 மாவட்டங்கள் அப்படிங்கிறதுல 13 இடங்கள், 4 மாவட்டம், 4 டிஸ்ட்ரிக்ஸில்
13 places and also 2 roads, 2 சாலைகள் அப்படிங்கிறது பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. யார் ஒருத்தர் எக்ஸாக்டாக ஆன்லைனில் என்னால் சொல்ல முடியும் சார் அப்படின்றவங்க 4 இடங்களில் நம்ம தமிழகத்தில் அந்த நூலகங்கள் அப்படிங்கிறது தலைவர்கள் பெயரில் மாற்றிருக்கிறாங்க. 5 4 பேசுங்க. ஆன்லைனில் யார் சார்? எனக்கு தெரியும் சார். யாருமா? கோவை. இல்லை பேர் சொல்லுங்கள். கோவைன்னு சொன்னது யார்? பேர் தேன்மொழி. தேன்மொழி சொல்லுங்கள். காமராஜர் நூலகம் திருச்சி சார். காமராஜர் அப்படிங்கிறது திருச்சி நூலகத்துக்கு வந்து காமராஜர் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் நூலகம் மதுரை. மதுரை அப்படிங்கிறது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ பெயர் வைக்கப்பட்டிருக்கு. பெரியார் நூலகம் கோவை. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் பெரியார் நூலகம் அப்படின்னு பெயர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது சென்னையில். அண்ணா நூற்றாண்டு நூலகம்ங்கிறது சென்னை அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் 4 பெயர் நூலகங்கள். இது பொறுத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள கொஸ்டின்ஸ் தான். அப்போ சென்னை, மதுரை, திருச்சி, கோவை 4மே முக்கியமான நகரங்கள். சென்னையில் அண்ணா பேரில் நூற்றாண்டு நூலகம் தான். சரியா? நம்ம திருச்சி அப்படிங்கிறதுல காமராஜர். திருச்சியில் காமராஜர். அதே மாதிரி பெரியார்ன்றது எங்கே? கோயம்புத்தூர். பெரியார்ன்றது கோயம்புத்தூர். அந்த சார் எடுத்துக்கோமா. பெரியார்ன்றது கோயம்புத்தூர் அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க. ஸோ இந்த இடத்துல அப்போ எந்த மாநிலத்தில் 13 இடங்களில் பெயர் மாற்றிருக்கிறாங்க? உத்தரகாண்ட். எங்கே? உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட முதலமைச்சர் யார்? புஷ்கர் சிங் தாமி. புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர். அது எதை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலமாக இருக்குது? யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வேலை செய்யலாம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது அப்படி அப்படி இப்படி மேலே தூக்குனீங்கன்னா அது வந்துடும். நீங்கள் இந்த சிட்டிங் இது மாதிரி தான் சிட்டிங் டேபிள் அது. ஓகே. உத்தரகாண்டில் 4 மாவட்டங்களில் 13 இடங்களில் 2 சாலைகளில் பெயர் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இல்லை இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். இந்த பெயர் மாற்றுறதுனால என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க இன்டர்வியூஸில். இப்போ அவுரங்கசீப்பூர்னு ஒரு விருந்து இருக்குது. உங்களுக்கு அவுரங்கசீப்னா யாருன்னு தெரியுமா தெரியாதா? அவுரங்கசீப் யார்? ஷாஜஹானுடைய மகன். முகலாய பேரரசில் முற்கால முகலாய பேரரசில் கடைசி அரசன். 1717 அவனுடைய கான்செப்ட் முடியுது. அவுரங்கசீப் ரொம்ப முக்கியமான நபர். அதாவது பாபருக்கு அப்புறம் அக்பருக்கு அப்புறம் ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். 4 முக்கியமான தலைவர்கள் பேசப்படுறாங்க. பாபருக்கு அப்புறம் அக்பருக்கு அப்புறம் ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். இவங்க தான் ரொம்ப முக்கியமாக பேசப்படுவாங்க முற்கால முகலாயர்கள். ஆர்டரை பார்த்தீங்கன்னா பாபர், ஹுமாயூனு, அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படி சொல்லி ஆர்டராக போகணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ அவுரங்கசீப்பூர் அப்படிங்கிறது சிவாஜி நகர்னு மாற்றுறாங்களாம். அவுரங்கசீப்பூர் இருக்கு இல்லையா? சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை நான் அனுப்பிச்சு கொடுக்குறேன். அப்புறம் எழுதிங்க. இது ஒன்றுன்னா எழுத வேண்டாம், தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவுரங்கசீப்பூர் அப்படிங்கிறத நம்ம சிவாஜி நகர்னு மாற்றுறாங்க. இப்போ சவுத்பூர் அப்படிங்கிறத ஜோதிபா பூலே நகர்னு மாற்றுறாங்க. இப்போ சவுத்பூர் அப்படின்னு இருந்திருக்கு சவுத்து, அதை ஜோதிபா பூலே. இப்போ ஜோதிபா பூலே அப்படிங்கிறத ஜோதிபா அங்கிட்டு பின்னாடி போட்டுங்க. ஏன்னா அங்கே உள்ள யாரும் வந்தாங்கன்னா போனாங்கன்னா கிச்சன் போவாங்க, சாப்பிடல இன்னும் மேம்லாம் சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான், அப்படியே வந்துங்க. அப்போ ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத்பூர் அப்படிங்கிறது ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே தான் எவ்வாறு அறியப்படுறாரு? அவர் தான் முத மகாத்மா. நம்ம இந்தியாவினுடைய முதல் மகாத்மா யார் தான்? ஜோதிபா பூலே தான். சத்யசோதக் சமாஜ் ஏற்படுத்தினது யார்? ஜோதிபா பூலே. சத்யசோதக் சமாஜ்னா என்ன? சத்யசோதக் சமாஜ்னா என்ன? உண்மை தேடுவோர் சங்கம். உண்மை தேடுவோர் சங்கம். இவருடைய மனைவி தான் யாரு? சாவித்திரிபாய் பூலே. உங்களுக்கு எதுவும் ஃபேன் சவுண்ட் எதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதாப்பா ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு? இல்லை சார், கிளியராக இருக்கு. ஸோ கிளியராக இருக்குது. ஓகே. ஜோதிபா பூலே நகர்னு மாற்றிருக்காங்களா சவுத்பூர். ஸோ இங்கே இருக்கிற அசோகா நகர்னு மாற்றிருக்காங்க கான்பூர். ஷேக் ஆகுதா? என்ன ஆகுது? இல்லை சார், எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுது. எல்லாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதாம்மா? சான்சஸ் இல்லையே. இப்போ கைல்வெளி ஆன் பண்ணதுனால, நானும் ஆன் பண்ணியிருக்கிறதுனால, நீங்களும் ஆன் பண்ணியிருக்கிறனால அப்படி இருந்திருக்கலாம். இப்போ யாராவது ஒரு ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். பிரேக் ஆகுதா? நம்ம மக்கள்கிட்ட இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் போதில் தான் அப்படியே உம்முன்னு இருக்கிறது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? கட் ஆயிடுச்சா? சரி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் எந்த ஊரில்? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது மாநிலம்? 27. 27 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 27 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது.
அப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து எந்த வருஷம் உருவாச்சு? 2000. எந்த தேதியில்? நவம்பர் 1. நவம்பர் சாரி உத்தரகாண்ட் பேசிகிட்டு இருக்கோமா? நவம்பர் 9. இப்போ இருக்கீங்களாப்பா கிளாஸில்? இங்கே பாருங்க, அதாவது கொஞ்சம் இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே நம்ம பேசுகிறது வந்து பிரேக் ஆகுதா? மறுபடியும் பேச மாட்டுறாங்க. கட் ஆயிடுச்சா? இருக்கீங்களாப்பா கிளாஸ்? ஓ, நீங்கள் சொன்னதுக்கு தான் லேட்டா? சரி, ஓகே. கொஞ்சம் குயிக்காக இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அப்போ எந்த ஊரில் அப்படின்னு கேட்டால் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்றைக்கி உண்டானதில் இது முக்கியமானது. அதே மாதிரி விஜயநகர்னு வச்சுருக்கிறாங்க, கிருஷ்ணாபூர்னு மாற்றிருக்காங்க, நந்த்பூர்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ விஜயநகர்னால் நம்ம ஆல்ரெடி தெரியும். எந்த ஒரு விஜயநகர் அழைக்கப்படுச்சு? விஜயநகர பேரரசு. வித்யாநகர்னு வச்சாங்கல்ல. ஏன் அதுக்கு வித்யாநகர்னு பேர் வச்சாங்க? விஜயம்னா நான் வெற்றி நகர்னு வச்சாங்க. எந்த ஊரை நான் சொன்னேன்? அந்த விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு தோற்றுவிச்சது யார்? ஹரிஹரர் 2 புக்கர். விஜயநகர பேரரசு எத்தனை வம்சங்களை உடையது? 4 வம்சங்கள். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. பேசுங்க. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படிங்கிற 4 அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? துளுவ வம்சம். துளுவ வம்சத்தில் அவர் எத்தனையாவது அரசர்? 2வது அரசர். ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தோற்றுவிக்கலை. ஆனால் துளுவ வம்சத்தில் சிறந்த அரசராக இருக்கிறார். அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிறது எந்த அவையில் இருந்தாங்க? கிருஷ்ணதேவராயரோட அவையில் இருந்தாங்க. அஷ்டதி கஜங்கள் கிருஷ்ணதேவராயரோட அவையில் இருந்தாங்க. தம்பி கொஞ்சம் கோச்சிக்காமல் போயிட்டு இன்னும் ஒரு 3 சேர் எடுத்து வந்துடுறீங்களா? திறந்துருக்கான்னு பாருங்கள். மேம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாவி மேலே இருக்காங்களா? மேம் இருப்பாங்க. ஒரு 2 சேர் 3 சேர் எடுத்து வந்துடு தம்பி. சொல்லுங்கம்மா. யாரோ சார் நீங்கள்? அந்த சேர் எடுக்க வரான் தம்பி. சேர் எடுக்க வரான். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேரா. அந்த பையன் பாருங்களே. ஓ, உங்களுக்கு காண்பிக்கலையா? ஓ, நான் அந்த பெரிய போடு இருக்குன்னு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த பையன் இருக்கிறான். மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறான். என்ன ரொம்ப விரக்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறான். அது அந்த தோல்வி அடைஞ்சவங்களை மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த படம் வைக்கப்பட்டிருக்கு. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அவன் அந்த பக்கம் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர் தானா. ஒன்று, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்றது. யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். இந்த நல்லது சொல்லணும்னா கேட்க மாட்டாங்க. நான் ஏன் சொல்லணும், நான் தான் கேட்கணுன்ற மாதிரி. யார் பேச்சையும் கேட்காதவர் தோல்வியை சந்திக்கிறவராக இருக்கிறாரா. 2வது, எல்லாருடைய பேச்சையும் கேட்குறவர். யார் பேச்சையும் கேட்காத ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன? எல்லாரும் பேச்சையும் இவர் சொல்கிறதையும் கேட்பாரு, அவர் சொல்கிறதையும் கேட்பாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 பேருமே வெற்றி அடைவது சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன முக்கியமான நாள்? ஏப்ரல் 3 வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல் டே. அக்வாட்டிக் அப்படின்னு சொன்னாவே நீர்வாழ் விலங்கு. அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வாழ் விலங்கு தினம் அப்படின்னு சொல்கிறோம். அக்வாட்டிக் அனிமல் அப்படிங்கிற நீர்வாழ் விலங்கு தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்வாட்டிக் அனிமல். ஏசியெல்லாம் வந்து இறங்கிருச்சு. 2 ஏசி. இந்த ஹாலுக்கு போனோம். நாங்கள் அந்த ப்ரேயர் பண்ணுறதுனால வைக்கிறதுனால அந்த வெயில் காலம் ப்ளஸ் ஈவினிங்கில் அதுவும் இந்த ஆடியோ ஃபைலு வீடியோ ஃபைலாம் கிளியராக இருக்கணுன்றதுக்காக, ரொம்ப நல்லா சோஃபிஸ்கேட்டடாக இருக்கணுன்றதுக்காக இல்லை, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கணும், அந்த பூமிக்கு உப்பாக இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணுன்றதுக்காக ஸோ பண்ணோம். ஆனால் இன்னும் வந்து நமக்கு அந்த கரண்ட்டு சரியாகாதனால நம்ம போடாமல் இருக்கிறோம். ஸோ தெரிஞ்சுக்குங்க. அந்த ஒன்று அப்படி போட்டிருப்பா, ஒன்று தம்பி பத்தில் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. மனராஜா பத்தில் உட்காந்துக்கப்பா, ஃப்ரீயாக உட்காந்துக்கோ. ரைட், நல்லா ஃப்ரீயாக உட்காந்துங்க. காலையில் நீங்கள் வரிசையாக உட்காரணும் அவசியம் இல்லை, எப்படினாலும் உட்காந்துக்கலாம். ஸோ கிளாஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்போ வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல் அப்படி சொல்லி சொல்கிறோம். நம்ம நாட்டினுடைய அக்வாட்டிக் அனிமல் பேர் என்ன? டால்ஃபின். கங்காவோட டால்ஃபின் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அக்வாட்டிக் அனிமல். ஸோ நம்மளோட ஹெரிட்டேஜ் அனிமல் இது எலஃபென்ட். யானை தான் நம்முடைய ஹெரிட்டேஜ் அனிமலாக இருக்குது. அப்போ நம்முடைய நேஷனல் அனிமல் இது பெங்கால் டைகர். இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டுக்கு நீலகிரி வரையாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வேர்ல்ட் அக்வாட்டிக் அனிமல் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஸோ இவர் யாருமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சைனாவோட பிரசிடென்ட் பேரு ஜி ஜின்பிங். சைனாவோட பிரசிடென்ட் யாரு? ஜி ஜின்பிங். இவர் தான் நிரந்தர பிரதமர். அதே மாதிரி உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில்
நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியாவினுடைய பிரதமர். என்ன சொல்லியிருக்கிறாங்க? யானை டிராகன், எலஃபண்ட் டிராகன் அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் growth ஆர் டெவலப்மெண்ட், ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் நெசசிட்டி ஆர் நெசசரின்னு சொல்லியிருக்காங்க. யானை டிராகன் கூட்டு வளர்ச்சி அவசியம். இவர் வந்து யானையா, சீனா வந்து யானையா, நம்ம இந்தியா வந்து டிராகனா. டிராகன் என்ன? ஓ சைனா, ஓ இந்த பக்கெட் வச்சிருக்கனால நம்ம எலஃபண்ட் அவங்க டிராகன். இல்லை டிராகன்னா பொதுவாக என்ன இல்லை, அது ஒரு விலங்கா இல்லை ஒரு பறவையா இல்லை ஏதோ மனுஷனா இல்லை என்னம்மா? அனிமல் தான் டிராகன். சரி, அப்போ நம்ம வந்து எலஃபண்ட், சீனா வந்து டிராகன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த சொல்லுவாங்கல்ல சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 135 கோடி, சாரி நம்ம ஒரு 142 கோடியில் இருக்கோம், அவன் ஒரு 140 கோடியில் இருக்கான். ரெண்டு பேரும் சேர்த்தோம்னு சொன்னால் 280 கோடி போயிருது. 140 கூட வச்சுங்க, 140 சும்மா ஒரு அப்ராக்சிமேட் சொல்கிறேன். நம்ம முதல் இடத்துல இருக்கோம், அவன் ரெண்டாவது இடத்துல இருக்கான். உலக மக்கள் தொகையை பூரா ஒரு பக்கம் வச்சு இவங்க ரெண்டு பேரும் வச்சோம்னா அதுக்கு கூட ஈடாகாது. அவங்க ரெண்டு பேரும் 800 கோடி வச்சுங்களேன், நம்ம மட்டும் கிட்டத்தட்ட 280 கோடி இருக்கும். ஸோ 280 crores, 280 கோடி அப்படிங்கிறது அதான் அடிச்சு போடுவோம். ஏன்னா அந்த ஸ்க்ரீனை போட்டுருவாங்க 280 கோடி அப்படியே அதையும் அடிச்சு வந்துருக்கோம். அந்த வெளி கேட்டு ப்ளஸ் இந்த ஸ்க்ரீனு எல்லாம் போட்டுருக்காங்க. யானை டிராகன் அப்படிங்கிற ஒரு கூட்டு வளர்ச்சி, யானைக்கும் டிராகனுக்கும் ஒரு கூட்டு வளர்ச்சி அவசியம் அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் அப்படிங்கிறவர். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அசாதாரண சூழல் நிகழ்ந்துட்டு இருக்கு வேர்ல்டில். ஐரோப்பியர்கள் பூரா ஒன்று கூடுறது மாதிரி வாய்ப்பு ஏற்படுது. ஐரோப்பா முல்லா, வெஸ்ட் யூரோப்பு ஈஸ்ட் யூரோப்புன்னு சொல்லி அவங்க பூரா ஒன்று கூடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக அடிக்கலான்னு இருக்கிறான். இந்த பக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் அந்த மாதிரி நாடுகள்லாம் கூடலான்ற மாதிரி இருக்கான். ஸோ இப்படி ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கூட்டு அவசியம் அப்படிங்கிற மாதிரி சைனா உணருது. முன்னாடியெல்லாம் சைனா வந்து இந்தியாவை வந்து கேர் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்தியா வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பொருளாதாரம்ன்றது உலக அளவில் 5வது இடத்துல இருக்கிறோம், மக்கள் தொகையில் முதல் இடத்துல இருக்கிறோம். இன்னொன்று யங்ஸ்டர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறோம். என்ன பாப்புலேஷன்? யங்ஸ்டர். சரி, ஒரு பக்கம் யங்ஸ்டர் பாப்புலேஷன் தான் இருந்தாலும் நம்மளால் போய் சைனாவில் போய் குத்திட்டு வர முடியுமா? அம்போச்சு ஏற்றிட்டு வர முடியுமா? அவன் போயிட்டான் சயின்ஸில் எங்கேயோ. இன்றைக்கி ஃபுல்லாக சண்டை போடுறது பூரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான் சண்டை போடுது. இன்றைக்கி சண்டை போடுறது பூராமே ரோபோ தான் சண்டை போடுது. மனுஷனை வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அது நம்ம மனுஷனை வச்சுக்கிட்டு இந்த ஒரு படம்லாம் பார்த்தேன். ஏன்னா பசங்களை பூரா வாங்கப்பா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் எல்லோரும் அந்த டாஸ்மாகில் மது அருந்திட்டு அவன் பூரா மயக்கத்தில் இருக்கிறான். அவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு அடிடானா எப்படி அடிப்பான்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஸோ டிராகன் அண்டு எலஃபென்ட் அப்படிங்கிறது சீனா. அடுத்து முக்கியமானது வக்பு வாரிய மசோதா, வக்போர்டு பில் அப்படிங்கிறது. வக்போர்டு பில் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பாராளுமன்றத்தில் ஓகே பண்ணிட்டாங்க. வக்பு வாரிய மசோதா நிறைவேறியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் 543 பேரில் 543ல் யார் சார் சப்போஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 288 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வக்பு வாரிய மசோதாவிற்கு. இது மெயின்ஸ் டாபிக்னு போட்டுங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸ் டாப்பிக்கில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சரியா வக்பு வாரிய மசோதா பற்றி விவரி, வக்பு வாரிய மசோதா பற்றி விவரி. நான் எப்போவுமே டெய்லி கிளாஸ் கொடுக்கும்போது இந்த மெயின்ஸ்னு சொல்லும்போது செப்பரேட்டாக பண்ணுவாங்க. அல்லது அங்கனக்குள்ளே எழுதினா கூட தனியாக போய் எடுத்து எழுதுங்க ஒவ்வொரு மாதத்தில் எத்தனை மெயின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வக்பு வாரிய மசோதா பற்றி விவரின்னு கேட்பாங்க. 288 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 232 வாக்குகள் ஆதரவாக, 282 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் பதிவான 232. 288 32 அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 கிட்ட தான் இருக்குது இல்லையா? அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கூடுதல், ரொம்ப பெருசாக கூடுதல்லாம் கிடையாது. ஆதரவாக பெரும்பான்மை வாக்குகள் இருந்ததால் மக்களவையில் நிறைவேறியது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவையில் எத்தனை பில்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம்? ஆர்டினரி பில்லு, ஃபினான்ஸ் பில்லு, மணி பில்லு. ஆர்டினரி பில்லு, ஃபினான்ஸ் பில்லு, மணி பில்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மெஜாரிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மெஜாரிட்டி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3: சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்டேட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது. இந்தப்படி தான் வாக்கெடுப்பு, குரல் வாக்கெடுப்பு எடுப்பாங்க. எஸ்
அந்த மாதிரி இல்லைன்னா பேலட் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறதுக்கு இன்னையிலேருந்து 74 days லெஃப்ட்டு, 74 நாட்கள் தான் இருக்குது. யாரெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் நான் கம்பல்சரி குரூப் 1ல் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜென்ரல் ஸ்டடீஸை முழுசாக கவனம் எடுத்து படிங்க. சரியா? குரூப் 1 74 நாட்கள் இருக்குது, குரூப் 2 178 நாள் இருக்குது, குரூப் 4 101 101 எக்ஸாக்டாக 101 நாள் இருக்குது குரூப் 4 இன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டா. ஸோ நல்லா படிக்க ஆரம்பிங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் குயிக்காக பார்த்து முடிக்கலாம். ஒன்று, வக்பு வாரிய மசோதா அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் நிறைவேறிடுச்சுங்கிறது தான் இன்றைக்கி உண்டான மெயின்ஸ் டாப்பிக்கில் இருக்குது. ஆமாம், அப்படியே கிளாஸில் பேசிகிட்டே இருங்க. ஏன்னா நான் வந்து பிடிஎஃப் காண்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகும். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிஎஃப் காண்பிக்கும் போது ஆஃப் ஆகும். இருக்கீங்களா ஆன்லைனில்? இல்லை கட் ஆயிடுச்சா? எஸ்ன்றீங்க, நோன்றீங்க. எதுக்கு எஸ், எதுக்கு நோ? ஆனால் இருக்கீங்கன்றதுக்கு எஸ். கொஞ்சம் பேசிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட் ஆகிடும். சரியா? அப்போ வக்பு மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் நிறைவேற்றம் பண்ணுறாங்க. ஆதரவு 288, எதிர்ப்பு வந்து 232. கூட்டுங்க, 288 232 கூட்டுங்க. 288 232 520 520 தான். ஆனால் ஓட்டு போடக்கூடியவங்க எத்தனை பேர்? 543 பேர். அப்போ ஓட்டு வாக்களிக்காதோர் அது மென்ஷன் பண்ணிடுச்சுங்க. இப்போ வாக்களிக்காதோர் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் முக்கியமானது, நாடு முழுவதும் வக்பு சொத்துக்களை ஒழுங்குபடுத்தும் மற்றும் நிர்வாகத்தில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் கடந்த 1995ஆம் ஆண்டு வக்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் மசோதா, சரியா, முசல்மான் வக்பு மசோதா 2024. இந்த மசோதாக்கு பேர் எழுதி வச்சுங்க, முசல்மான் வக்பு அப்படிங்கிற மசோதா. முசல்மான் வக்பு அந்தமாக இருக்கக்கூடிய மசோதா, முசல்மான் வக்பு மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் அந்த விவாதம் நடந்திருக்குன்னா 12 hours, 12 மணி நேரம் விவாதம் நடந்திருக்குங்க. அந்த டிபேட் 12 மணி நேரம் விவாதம் நடந்திருக்குது. ஸோ இதை பற்றி தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தனியாக நீங்கள் ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நமக்கு முக்கியமானது. எழுதி வச்சுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியோட அகில இந்திய மாநாடு, ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ். அம்மா ஆன்லைனில் இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டுருக்கா? ஸோ ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து மதுரையில் நடக்க இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் முக்கியமான தலைவர்கள் யார் வந்து கலந்துக்கிறாங்க? பிரகாஷ் காரத், இவர் தான் முக்கியமானவர். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர், நேஷனல் கோஆர்டினேட்டர் பிரகாஷ் காரத். ஸோ அவர் தான் தொடங்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றியான கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அகில இந்திய மாநாடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதோட மாநாடு அப்படிங்கிறது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெலுங்கானா முதல்வருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்குதா? யாருப்பா? அரவிந்த் பொன் அரவிந்த், தெலுங்கானாவோட முதலமைச்சர். நேற்று கூட சொன்னேன், ரேவந்த் ரெட்டி. யாருங்க? ரேவந்த் ரெட்டி ஞாபகம் வச்சுக்கணும். இவர் எந்த கட்சி? காங்கிரஸ். எந்த கட்சி? காங்கிரஸ். தெலுங்கானாவோட கேபிட்டல் சிட்டி எது? ஹைதராபாத். என்னங்க? ஹைதராபாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது, உச்சநீதிமன்றம் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் மேலும் இணைந்தாலும் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியிருந்தால் அது அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையை அவமதிக்கும் கருத்து. 10வது அட்டவணை, 10th கட்சி தாவல் தடை சட்டம், எஸ், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதுக்கு பேர். 10வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுகிறது கேட்பாங்க. ஸோ ஷெட்யூல் 10 எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமானது. அது வந்து கட்சி தாவல் தடை சட்டம். 8 அப்படின்னா லாங்குவேஜ், 8னா லாங்குவேஜ், அதாவது நேஷனலைஸ்ட் லாங்குவேஜஸ், அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறது தான் 8ல் இருக்கும். 9 அப்படின்னு சொல்லக்கூடியது லிஸ்ட்டு, சரி 7 தான் லிஸ்ட்டு. 9ங்கிறது லேண்ட் ரீஃபார்ம்ஸு, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். 10ங்கிறது தான் நமக்கு கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 11 அப்படிங்கிறது தான் நமக்கு பஞ்சாயத்து ராஜ்.
11ங்கிறது பஞ்சாயத்து ராஜ், 12ங்கிறது முனிசிபாலிட்டி, 11, 12 மொத்தம் 12 ஷெடியூல். எழுதப்பட்ட போது 8 ஷெடியூல் இருந்துச்சு. when it was written இந்தியன் கான்ஸ்டியூஷன், சரியா, எழுதப்பட்ட போது 8 ஷெடியூல் இருந்துச்சு. now it is 12. அப்போ 7 என்ன சொன்னேன், ஷெடியூல். 8 என்ன சொன்னேன், லாங்குவேஜ். 9 என்ன சொன்னோம், லேண்ட் ரிஃபார்ம்ஸ். 10 என்ன சொன்னோம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலிருந்து நிராகரிக்கப்பட்டுருவாங்க, வெளியேற்றப்பட்டுருவாங்க, அது செல்லாதாக அறிவிக்கப்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஊரில் கூட தமிழகத்தில் நடந்துச்சு. அந்த அம்மையார் இறந்ததுக்கப்புறம், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் 2ஆக உடைஞ்சி, ஒரு பக்கம் இபிஎஸ், ஒரு பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் சசிகலான்னு சொல்லிட்டு, அப்புறம் இங்கிட்ட வந்து தினகரன் சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ இன்னும் அந்த அலிகேஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்குது ரேவந்த் ரெட்டிக்கு. எந்த மாநிலத்தில் முதலமைச்சர், தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர். எதற்காக, கட்சியிலிருந்து அந்த அதுக்கு அங்கே எதிர்கட்சியாக இருக்கிறது யாரு, சொன்னோம்ல பிஆர்எஸ். சொல்லுங்க, பிஆர்எஸோட முன்னாள் முதலமைச்சர் யாரு, பாரதிய ராஷ்டிரிய சமிதி பார்ட்டின்னு சொன்னாங்க சந்திரசேகர ராவ். யாருங்க, சந்திரசேகர ராவ் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸ் போயிட்டு இருக்காம கட் ஆயிடுச்சாப்பா? ஓகேவா? அப்போ பிஆர்எஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிஆர்எஸ் சந்திரசேகர ராவ் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சந்திரசேகர ராவ் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ அவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஸ்டேட்டில், தெலுங்கானா. தெலுங்கானாவுடைய தற்போதைய முதலமைச்சர் யார், ரேவந்த் ரெட்டி. ரேவந்த் ரெட்டி எந்த கட்சி, காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சி ஆளுது தெரியுமா? ஒரு அடிஷ்னல் கொஸ்டின் கேட்டிருக்கேன். தென்னிந்தியாவில் கர்நாடகா, தெலுங்கானா. இழுக்கலாம் வேண்டாம், 2 தான். கர்நாடகா தெலுங்கானா 2 மாநிலத்தில் தான். மிச்ச எல்லா மாநிலங்களிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த ரீஜன் பார்ட்டி தான், எக்ஸப்ட் கேரளா. கேரளாலையும் கம்யூனிஸ்ட் இருக்குது. கேரளா எங்கே இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் யார் இருக்கா, டிஎம்கே இருக்குது. சரியா, ஆந்திராவில் யார் இருக்கா, தெலுங்கு தேசம் இருக்குது. தெலுங்கு தேசம் மாத்திரம் என்ன கிடையாது, பவன் கல்யாணோட பாசிஸ்டா, ஜனசேனா. பவன் கல்யாண் அவருடைய கட்சி பேர் என்ன, ஜனசேனா அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2 பேரும் ஸோ சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் யார், ஜனசேனா. பவன் கல்யாண் நடிகர், பவன் கல்யாண் அப்படிங்கிற நடிகர் தான் ஆட்சி அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் முக்கியமானது. ஆன்லைனில் இருக்கீங்கல்ல, கொஞ்சம் பேசுங்க. இன்றைக்கி காரைக்குடியில் மழைன்றனால ஒன்லி ஆன்லைன் தான் பண்ணுது. ஸோ எதிர்பார்க்காமல் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காருறீங்க, பரவாயில்ல. நான் அதனால தான் பூட்டி போட்டிருந்தேன். இப்போ வந்து மழை நல்லா சரியாக பெஞ்சிட்ருக்கேன், வேண்டான்னு சொல்லிட்டு. இங்கே கல்விவாசலில் மழை இல்லை. வேறு தமிழகத்தில் வேறு எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது? ராமநாதபுரத்தில் மழை பெய்யுதா? ராமநாதபுரத்தில் மழை பெய்யுது. சரி, புதுக்கோட்டையில் மழை பெய்யுதா? மழை பெய்யுது. திண்டுக்கல்ல மழை பெய்யுதா? காலையில் பெஞ்சிச்சு. காஞ்சிபுரத்தில் மழை பெய்யுதா? செங்கல்பட்டில் இருக்கீங்க, செங்கல்பட்டில் மழை பெய்யுது. சரியா, செங்கல்பட்டில் மழை பெய்யுது. சரி, ஓகே ஞாபகம் வச்சுங்க. ஆட்டிசம் அப்படிங்கிற டே என்னைக்கு பார்த்தோம்? நேற்று தான் பார்த்தோம். ஆட்டிசம் என்னைக்கு பார்த்தோம்? நேற்று தான் பார்த்தோம். ஆட்டிசத்துக்கு என்ன தினம்னு பார்த்தோம்? இப்படி ஒன்று பார்க்கவே இல்லையா? ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஆட்டிசம் குழந்தைகளின் திறனை வளர்க்க சிறப்பு படிப்புகள் அப்படிங்கிறது அறிமுகம். RN ரவி சொல்லியிருக்கிறார், நம்ம தமிழகத்தினுடைய ஆளுநர். இப்போ தமிழகத்தினுடைய ஆளுநர் எத்தனையாவது ஆளுநர்? 15வது ஆளுநர். ஆளுநர் நியமனம் அப்படின்னு சொல்கிறது எந்த ஆர்டிகிள் சொல்லுது? ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் 155. ஒரு ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் பதவியில் இருக்கலாமா? இருக்கலாம். ஒரு ஆளுநர் ஒன்றுக்கு சொந்த மாநிலத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 35 வயசுக்கு கீழே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இந்தியன் சிட்டிசன் அல்லாதவராக இருக்கலாமா? நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வேண்டிய? சரியா? ஸோ ஆட்டிசம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. CAG அறிக்கை, CAG
மாநில சிஏஜி அறிக்கை சமர்ப்பிப்பு ஆளுநர்கிட்ட தான் அவங்க சமைப்பாங்க. ஏன்னா சிஏஜிங்கிறது 2 இருக்கும், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இது இந்தியாவுக்கு ஒருத்தர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்போ இந்தியாவுக்கு இருக்கிறது 148, 151 ஆர்டிகிள் கேட்பாங்க. சிஏஜினாவே கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அப்போ கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகிள் 148 to 151, 148லேருந்து 151 வரை, 148லேருந்து 151 வரை. ஸோ இங்கே சிஏஜி ஸ்டேட்னு சொன்னால் 151 2, 151 ப்ராக்கெட்டில் 2 சிஏஜி அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரசிடெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும், இங்கே ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அங்கே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், இங்கே ஒன்லி ஸ்டேட்டுக்கு. மொத்தம் 3 வகையான அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க. 3 வகையான அக்கௌண்ட்ஸ். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து டீல் பண்ணுவாங்க? ஒன்று பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், அதான் அந்த பப்ளிக் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவோம், பொது கணக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவோட பப்ளிக் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது கன்சாலிடேட் ஃபண்ட். கன்சாலிடேட் அப்படின்னு சொன்னாவே இது வந்து தொகுப்பு ஊதியங்கள். இதன் மூலமாக தான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே சம்பளம் போடுவாங்க. இதில் தான் சம்பளம் வாங்குவாங்க. பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சம்பளம் வாங்குறது எந்த அமௌண்ட்டில் தான்? கன்சாலிடேட் ஃபண்ட், தொகுப்பு ஊதியங்கள். மூன்றாவது கண்டிஜென்சி ஃபண்டு. இந்த கண்டிஜென்சி ஃபண்டுனா இந்த ஆபத்து காலத்தில், இந்த டிசாஸ்டர் நடக்கிற நேரங்களில் எதிர்பாராத இந்த செலவுகள் வரும்போது அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் நிவாரண நிதின்னு சொல்கிறோம்ல, புயல், வெள்ளம், அந்த மாதிரி ஏதாவது தீ அந்த மாதிரி வந்துச்சு, போர், இந்த மாதிரி வர சூழல்களில் இது முக்கியமானது. அப்போ சிஏஜி, தமிழக சிஏஜி ஆளுநர் அப்படிங்கிறது 2023 மார்ச் 31 முடிவடைந்த நிதியாண்டுக்கான தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை அவங்கக்கிட்ட பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி முக்கியமான நியூஸில் இருக்குது. ஸோ நேற்றுக்கும் வர பார்த்தோம். நான் கூட ஸ்ரீநிதி சௌமியாட்ட தான் கேட்டிருந்தேன். ஸ்ரீநிதி சௌமியா இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். ஆன்லைனில் இருக்கீங்களா ஸ்ரீநிதி சௌமியா? யார் பேர்? ஏவா வேலு. எந்த துறைக்கான அமைச்சர்? பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, பொதுப்பணித்துறை அமைச்சர். இது ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டில் எப்போவுமே நீண்ட காலமாக இருந்தவர் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய காட்பாடி தொகுதி இப்போ எம்எல்ஏவாக இருக்கார்ல துரைமுருகன். பேசுங்களா, துரைமுருகன் தான் அது. இப்போ அவர் துரைமுருகன் என்ன அமைச்சராக இருக்கார்? நீர்வளம். அதை பிரிச்சிட்டாங்க. பொதுப்பணித்துறையில் தான் நீர்வளம் இருந்துச்சு, பொதுப்பணித்துறையில் தான் நீர்வளம் இருந்துச்சு. இப்போ பொதுப்பணித்துறை பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக பிரித்து எடுத்துட்டாங்க. ஏதோ வாட்டர் மேனேஜ்மெண்ட், சரியா, அதை எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் இருக்கா? துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். துரைமுருகன் அவர்கள் இருக்கிறாரு. மெட்ராஸ் ஐ பாதிப்பு எச்சரிக்கும் மருத்துவர்கள். ஒரு காலத்தில் அந்த மெட்ராஸ் ஐ கண்கள் எல்லாம் செவப்பாயிடும், மெட்ராஸ் ஐ அப்படிங்கிறது. ஸோ கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு தெரிவாங்க, முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸில் வேறு முக்கியமானது என்ன சார் இருக்குது? கார் மோதியதில் மென் பொறியாளர் உயிரிழப்பு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சார் வேறு என்னங்க இன்றைக்கி முக்கியமானது? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்காமா? நான் ஸ்க்ரோல் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? ஆன்லைனில் இருக்கிறவங்க. கடலூரில் வழிப்பறி ஈடுபட்ட இளைஞர் என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறாரு. காதலை கைவிட மறுத்த தங்கை அடித்து கொலை அண்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆணவ கொலை இல்லைன்னு சொல்லி எஸ்பி சொல்கிறாரு. இது காதலை கைவிட மறுத்திருக்கிறாங்க. ஏன் ஆணவ கொலைகள் அது மெயின்ஸ் டாபிக்னு போட்டுங்க. ஆணவ கொலைகள் குறித்து இப்போ வந்து ஏன்னா இது வந்து சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அப்படி ஒரு சாப்டர் இருக்குது நமக்கு மெயின்ஸில், முக்கியமான டாபிக்ஸ் கூட. சமூக பொருளாதார பிரச்சனைகள், அதில் சமூக பிரச்சனையில் வரும் இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது, சமூக பொருளாதார பிரச்சனைகள். அப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். சமீபத்தில் எந்தெந்த ஊரிலாம் ஆணவ கொலைகள் நடந்துச்சு. கோகுல்ராஜ் கொலை வழக்கு இருக்கா? தெரியுமா தெரியாதா? கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அவர் யார் வந்து தேடப்பட்ட குற்றவாளி? அதில் முக்கியமான குற்றவாளி யார் பாருங்க. இப்படி இருந்தீங்கன்னா யுவராஜ் சொன்னது யாரு? ஆனந்தி. கிளாப் பண்ணுங்கப்பா, சூப்பர். யுவராஜ் அவர் தான் முக்கிய குற்றவாளியாக இருந்தார் கோகுல்ராஜ் கொலை வழக்கு. பறையர் இனத்தை சார்ந்த கோகுல்ராஜ், சரியா, கவுண்டர் இனத்தை சார்ந்த யுவராஜ், அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி சொல்லிட்டு. அதே மாதிரி சங்கர் என்ற உடுமலை சங்கர் கௌசல்யா, அதுவும் ஆணவ கொலை வழக்கு. சார் எப்படி என்னது? அடுத்து திவ்யா,
திவ்யா இளவரசன். எந்த ஊர்? தருமபுரி. திவ்யா இளவரசன். திவ்யா இளவரசன், தருமபுரி. இவங்கெல்லாம் சமீபத்தில் நடந்த அந்த ஆணவ கொலைகள். ஏன்னா இது மெயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக். இதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆணவ கொலைகள் பண்ணுறாங்கல்ல, அது இப்போ ஏதாவது சட்டம் இருக்கா கேட்டால் இல்லை. ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கான எந்த சட்டமும் கிடையாது, இப்போதைக்கு இல்லை. செயற்கை நுண்ணறிவு நமது நண்பன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமது நண்பன் சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதா 5th ஜெனரேஷன். இன்றைக்கி உலக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ என்னமா ஜிப்ளியா இப்போ அடுத்து ஒரு டார்கெட் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஜிப்ளியாத் அப்படிங்கிற ஒரு காரியம் பயங்கர பண்ணிகிட்டு இருக்காங்க. கச்சத்தீவு, இது மெயின்ஸ் டாபிக். கச்சத்தீவு நிலவரம் பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுவும் மெயின்ஸ் டாபிக். குரூப் 1 குரூப் 2 UPSC. ஏன்னா இது இந்த இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனை, இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா. அதில் குறிப்பாக தமிழ்நாடு அண்டு ஸ்ரீலங்கா அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ நேஷனல் இஷ்யூஸ்லேயும் வரும், ஸ்டேட் இஷ்யூஸ்லேயும் வரும். கச்சத்தீவு, இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது வந்து யாருக்கு சார்? நமக்கா? என்ன செய்ய கட் ஆயிடுச்சோ? ஓகே, கச்சத்தீவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கச்சத்தீவு அப்படிங்கிறது என்ன? ஆடியோ ஃபைல் இன்னைக்கு அவ்வளோதானா? இல்லை இருக்கா? ஆடியோ ஃபைல் இருக்குது, நல்ல வேலை உசுர் இருக்குது. 33 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ கச்சத்தீவு மீட்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கை ஏதுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மீது முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் நிறைய பேசப்பட்டு இன்னைக்கு. வக்பு சொத்துக்கள் பார்த்தாச்சு, அதுவும் ரொம்ப முக்கியமானது. விசிகா கடும் எதிர்ப்பு. எதுக்கு திமுக விசிகா கடும் எதிர்ப்பு? எதுக்கு? இந்த வக்பு மசோதாக்கு. வக்பு மசோதா அப்படிங்கிறதுக்கு வந்து 2 பேரும் எதிர்த்துருக்கிறாங்க. பாஜகவோட புதிய தலைவர் தேர்வில் தாமதம், அகிலேஷ் கிண்டல். அமித்ஷா பதிலடி. பிரதமர் மோடி இன்று தாய்லாந்து பயணம். எழுதி வச்சுங்க, தாய்லாந்து பயணம். ஏன் சார் இவர் தாய்லாந்துக்கு பயணம் செய்கிறார் அப்படின்னு கேட்டால், தாய்லாந்து மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. எதில் அப்படின்னு சொன்னால், இது நிலநடுக்கத்தில். மியான்மர் அப்படிங்கிறதுலும் தாய்லாந்து அப்படிங்கிறது திடீர்னு ஏற்படுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? முக்கியமான தலைவர்கள் போய் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம். அது என்ன நேரம் சொல்லிட்டு வருது? நிலநடுக்கன்றதெல்லாம் சொல்லிட்டு வராது இல்லை. அப்படி வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அலர்ட் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய ஃப்ளைட்டை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சொல்ல முடியாது, இவர் தாய்லாந்தில் போய் சுற்றி பார்த்துட்டு கூட இல்லாமல் ஃப்ளைட்லேயே. ஏன்னா இப்போ எல்லோரும் அப்படி தானே பண்ணுறாங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் சரி, நிலநடுக்கம் ஏற்பட்டால் சரி, நிலச்சரிவு ஏற்பட்டாலும் சரி, என்ன பண்ணுறாங்க? பெரிய பெரிய பிரமுகர்கள்லாம் சும்மா அப்படியே வானிலையே சிறகடிச்சிட்டு பறந்துடுறாங்க. சரியா? கீழே இறங்கிலாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆபத்து இருக்கலாம். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆபத்து இருக்கலாம். பிரதமர் மோடி இன்று தாய்லாந்து பயணம். எதுக்கு சார் இவர் போகிறாரு? அதுக்கெல்லாம் போல அவர். முக்கியமானது பீம்ஸ்டெக். இந்த பீம்ஸ்டெக் அப்படிங்கிற கட் ஆயிடுச்சாமா? ஆன்லைனில் கிளாஸ் கட் ஆயிடுச்சா? என்னப்பா அது அடிக்கடி கட் ஆகுது? பீம்ஸ்டெக், இதை பற்றி கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் பீம்ஸ்டெக்கில் எத்தனை நாடுகள் இணைஞ்சிருக்கிறாங்க அது ஒரு கேள்வி. பீம்ஸ்டெக்கில் மொத்தம் எத்தனை நாடுகள் இணைஞ்சிருக்கிறாங்க, அந்த நாடுகள் அப்படிங்கிறது என்ன, இந்த வருஷத்துக்கான தீம் என்ன, இந்த வருஷம் என்ன என்ன எந்த நாட்டில் கூடுறாங்க, இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானது. பீம்ஸ்டெக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பீம்ஸ்டெக். ஸோ டைம் வந்து 10:40 ஆக போகுது. ஸோ குயிக்காக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அப்போ பீம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தாய்லாந்து பயணம் செய்கிறார் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும். தாய்லாந்து. அப்போ தாய்லாந்து அப்படிங்கிறது ஸோ எந்த நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக அவங்களுடைய கிங்லி கிரவுண்ட் அப்படி சொல்கிறது, அரச பீடத்தில் அவங்க ஏறும்போது இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடப்படுமா? தாய்லாந்து மன்னருடைய இதில் தான். யாருடைய? எந்த மன்னர்? தாய்லாந்து மன்னர். தாய்லாந்து மன்னருடைய அரசவையில் அரசு பதவி இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடப்படுமா? திருப்பாவை இயற்றியவர் யாரு? ஆண்டாள். திருவம்பாவை யாரு? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். திருப்பாவை அப்படிங்கிறது எது? யாருக்கு? திருமால், வைணவத்துக்கு. திருமாலுங்கிற வைணவத்துக்கு. திருவம்பாவைன்றது சிவனுங்கிற சைவத்துக்கு. சிவன் என்கிற சைவத்துக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரதமர் மோடி இன்று தாய்லாந்து பயணம், பீம்ஸ்டெக் உச்சி மாநாடு அப்படிங்கிறதுல கலந்து கொள்கிறார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ தாய்லாந்து பிரதமர் யார் சார்? புடோங் டான். பேடோங் டாங்கா, பெடோங் டான். ஸோ இதில் யார் சார் கலந்துக்கிறாங்க? இந்தியா பீம்ஸ்டெக்கில், இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான்,
இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா. கேள்வி போட கேட்கலாம். பிம்ஸ்டெக் அப்படிங்கிற உறுப்பு நாடு அல்லாதது எது கேட்கலாம், அல்லது உறுப்பு நாடு எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நேபாளம், இலங்கை, தாய்லாந்து, இவங்க 7 பேருமே சவுத் ஏஷியன். இவங்க தெற்கு ஆசியா. இவங்க 7 பேர் சவுத் ஏஷியன். இது தவிர்த்து சவுத்து ஈஸ்ட், தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியன். ஸோ இவங்களெல்லாம் ஒன்றிணைந்து தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இது எத்தனையாவது மாநாடுன்னு கேட்பாங்க. இது 6வது மாநாடு, 6th ஒன். பீம்ஸ்டெக்கில் இது முக்கியமானது. பீம்ஸ்டெக்கோட 6வது மாநாடு எப்போ இருந்து எப்போ நடக்குது? 3 நாள் நடக்குது. 2, 3, 4. ஏப்ரல் 2, 3, 4. அப்போ நேற்றுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரல் 2, 3, 4 அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஸோ இதோட 4வது மாநாடு 2018 நேபாளில் நடந்திருக்கு. 4வது மாநாடு நேபாளில். இதோட 4வது மாநாடு நேபாளத்தில் நடந்திருக்கு. அப்போ 5 எங்கே நடந்துச்சு? பீம்ஸ்டெக் 5 உங்களுக்கே நான் விட்டுறேன், நீங்களே தெரிஞ்சுக்குவாங்க. 5வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். 6வது இப்போ எங்கே நடக்க போகுது? தாய்லாந்தில் நடக்க போகுது. எழுதி வச்சுங்க. சுங்கசாவடி அப்படிங்கிற டோல்கேட். அந்த டோல்கேட் அப்படிங்கிற வசூலில் உத்தரப்பிரதேஷ் முதலிடமா? காரணம் என்னவா இருக்கும்? ஏன் இப்போ உத்தரப்பிரதேசம் முதலிடம் வருது? திரிவேணி மக்கள் தொகை அதிகம் இல்லை, திரிவேணி சங்கமம். என்னது? கும்பமேளாவில் 66 கோடி. அப்போ எத்தனை வாகனங்கள் போயிருக்கும்? அதில் எவ்வளோ டோலுக்கு வந்திருக்கும், அமௌண்ட் வந்திருக்கும் அப்படிங்கிற பாருங்க. ஸோ எவ்வளோ கோடியா? 7060 கோடியா, 7060 crore டோல்கேட்டில் மட்டும் கிடச்சிருக்கு. உத்தரப்பிரதேச தான் முதலிடத்தில் இருக்குது. ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்குல்ல, இருக்கீங்கள? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கா, இருக்காங்களா? நான் எதேச்சா தான் கேட்டேன், யாரையுங்கானா? ஓகே. இப்போ டோல்கேட் அப்படிங்கிறதுல உத்தரப்பிரதேஷ் முதலிடம். உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் யார்? யோகி ஆதித்யநாத். எந்த கட்சி? பிஜேபி. எத்தனாவது முறையாக இருக்கிறார்? 2வது. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது எப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு? 1950. முதல்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநிலம் அதுதான். முதல்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநிலம் அதுதான். கிளாஸில் இருக்கீங்களாப்பா? ஆன்லைன்? சரி, ஓகே. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டே இருங்க. நான் கட்டாய வந்துடுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்க்கலாம். அப்படியே ஒரு கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ 7060 கோடி எந்த ஊரில்? உத்தரப்பிரதேசத்தில். எதன் மூலமாக? டோல்கேட்டு மூலமாக கிடச்சிருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதிகமான மக்கள் தொகை உள்ள இந்திய மாநிலத்தில் நம்பர் 1 யார் வர்றா? உத்தரப்பிரதேஷ் தான் வருது. அதே மாதிரி அதிக வாக்காளர்கள் உத்தரப்பிரதேஷ் தான் வருது. அதிக தொகுதிகள் உத்தரப்பிரதேஷ் தான் வருது. 7060 கோடி ரூபாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு, இந்தியா பதிலடி. பெங்களூரை வீழ்த்தியது குஜராத் அப்படின்னா என்ன மேட்ச்சில் இருக்கும்? ஐபிஎல். இது எத்தனாவது செஷன்? 14வது ஆட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ எத்தனாவது செஷன்? 18. உலக குத்துச்சண்டை அரையிறுதியில் ஜடுமணி சிங். எழுதி வச்சுங்க. உலக குத்துச்சண்டை, வேர்ல்டு பாக்ஸிங். இந்த வேர்ல்டு பாக்ஸிங் எங்கே நடந்துகிட்ருக்கு? டெல்லியில் தான் நடந்துகிட்ருக்கு. சாரி பிரேசிலில் நடக்குது. பிரேசிலில் நடக்குது வேர்ல்டு பாக்ஸிங். அதில் நம்ம இந்தியாவை சார்ந்த ஜடுமணி சிங் அவர் செமிஃபைனலுக்கு தயாராகி இருக்கிறார், குவாலிஃபை ஆகிருக்கிறார் செமிஃபைனலுக்கு. அப்போ ஜடுமணி சிங் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஜெய்ஸ்வால் விலகல். ஜெய்ஸ்வால் எங்கே இருக்கிறாரு? மும்பைக்கு இருக்கிறார். இப்போ அவர் எங்கே மாற்றம் செய்யப்படுகிறார்? கோவாவுக்கு இடம்பெறுகிறார் ஜெய்ஸ்வால். தொடர்ந்து 3 மேட்ச் அவர் சோபிக்கலை. கோவாவுக்கு இடம்பெறுகிறார். அப்படியே மும்பையிலேருந்து கோவாவுக்கு போகிறாரு. மேலே போகிறாரா கீழே வராரா? கீழே வராரு. அக்கார்டிங் டு மேப் கீழே வராரு, கோவாவுக்கு வராரு. சரியா? கோவாவை வென்றது பெங்களூரு. எதில் சார்? கால்பந்து, இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பாலில்.
இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல். ஐஎஸ்எல் அப்படிங்கிறது எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க, ஃபுட்பால். ஸோ இதுவும் முக்கியமானது. தமிழகம் 24 மாநிலங்களில் 13,000 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா. எழுதி வச்சுங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஏக்கரில்? 13,000 சதுர கிலோமீட்டருக்கு, ஏக்கர்லாம் இல்லை, கிலோமீட்டர் கணக்கில் 13,000 சதுர கிலோமீட்டர். மத்திய அரசு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. காசா பெரும்பகுதி இஸ்ரேலுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி, காசாவோட பெரும்பகுதி இஸ்ரேலுடன் இணைக்கப்படும். காசா இஸ்ரேல் போர் இப்போது ஆரம்பமானது. அக்டோபர் 7, 2023. அக்டோபர் 7, 2023. பிரிட்டன் தடைக்கு எதிர்வினை இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியான்மர் நிலநடுக்கம், போர் நிறுத்த அழைப்பை ஏற்றது இராணுவம். அமெரிக்கா ஈரான் மோதலால் பேரழிவு, ரஷ்யா எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் அடிச்சிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன் அந்த மாதிரி இருக்கிறத அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யானை டிராகன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே விரும்புகிறாங்க. அகில இந்திய அது மார்க்சிஸ்ட் மாநாடு எங்கே நடக்குது? தொடங்கி வைக்கிறவர் யார்? பிரகாஷ் காரத். யாருங்க? பிரகாஷ் காரத் தொடர்ந்து வைக்கிறார் அப்படிங்கிறது. 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம், சுற்றுப்பயணிகள் பாதிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர். அப்படியே நம்ம கிளாஸ் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே கிளாஸ் கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.